வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சினிமா கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு 2026ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் ஃபீல் குட் டிராமா மூவியோட முழு கதையை நாம் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு வாலா 2. இந்த படம் உண்மையாலையும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ரெண்டு சின்ன பசங்களை காமிப்பாங்க. அதுல ஒருத்தனோட பேரு அஷீர், இன்னொருத்தனோட பேரு ஆலன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த ஆலன் இருக்கான்ல, இவனோட அம்மா பிரெக்னண்டா இருக்காங்க. திடீர்னு இவங்களுக்கு இந்த பிரெக்னன்சி வழி வந்துருது. அதனால ஆலனும் அஷீரும் உடனே ஆலனோட அப்பா கிட்ட இந்த மாதிரி ஆலனோட அம்மாக்கு பிரெக்னன்சி வழி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆலனோட அப்பாவும் வேகமா வந்து இப்படி பிரசவ வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவங்களோட ஒய்ஃப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வெளில வருவாரு. அப்பதான் இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து இப்படி குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு இந்த ஆலனோட அப்பாவை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கட்டி பிடிச்சு வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்த ஆலனுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. இப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டே இருந்தேன்னா குழந்தை இங்கே பறந்துரும், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க. இத கேட்ட ஆலனோட அப்பாவும் வேகமா அவங்களோட ஒய்ஃப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த ஆலன் அவனோட ஃப்ரெண்ட் அஷீர் கிட்ட, டேய் நீ பாரு, எனக்கு கண்டிப்பா தம்பி தான் பிறப்பான் அப்படிங்கிறான். எப்படிடா இவ்வளவு கான்பிடென்டா சொல்ற அப்படின்னு இந்த அஷீர் கேட்க, எனக்கு தெரியும்டா, எனக்கு தம்பி தான் பிறப்பான், அவன் கூட நான் நல்லா விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி இந்த ஆலன் அஷீர் கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்ட அஷீரும் இப்ப அவனோட வீட்டுக்கு வரான். இந்த அஷீரோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்களும் பிரெக்னண்டா தான் இருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஷீரோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதனாலதான் இப்ப அஷீரோட வீட்டுல அவங்க அப்பா இறந்து போனதுக்காக பிரேயர் பண்றதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அஷீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இப்படி ஆலனோட அம்மாக்கு பிரெக்னன்சி வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டயும், அம்மா உங்களுக்கு எப்ப வலி வரும், எப்ப தம்பி பிறப்பான், இப்ப உங்களுக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அம்மாவும், எனக்கு இப்பெல்லாம் வலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்பத்துல இருந்து இந்த அஷீர் இருக்கான்ல, அவனோட அம்மா கிட்ட அந்த பிரெக்னன்சி வலி எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். இவனோட அம்மாவும், எனக்கு வலி வருதுல, உனக்கு என்னடா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இவனை திட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அஷீர் எதிர்பார்த்த மாதிரியே அவனோட அம்மாக்கும் பிரசவ வலியும் வந்துருது. இத பாக்குற அஷீரும் சந்தோஷத்துல சிரிக்கிறான். இவனோட அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இந்த அஷீர் எதிர்பார்த்த மாதிரியே அவனுக்கு தம்பி தான் பிறந்திருக்கு. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இனி அவன் தம்பி வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் தம்பி கூட நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருப்பான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஆலன் இருக்கான்ல, அவனுக்கு தம்பி தான் பிறக்குன்னு கான்பிடென்டா சொல்லிருப்பான்ல, ஆனா இவனுக்கு தங்கச்சி தான் பிறந்திருக்கு. இவனோட பாட்டியும், நல்ல வேலை பொண்ணு பிறந்துச்சு, பையன் பிறக்கல, இந்த குடும்பத்துல ஒரு பையன் பிறந்ததே போதும். ஏற்கனவே இந்த ஆலன் பாக்குறதுக்கு அவனோட தாத்தாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். இன்னும் இவன் வளர வளர இவனோட பழக்க வழக்கங்களும் இவனோட தாத்தா மாதிரியே ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அதனால இந்த குடும்பத்துல பொண்ணு பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி ஆலனை ஒரு பக்கம் திட்டியும் அவனோட தங்கச்சியும் ஒரு பக்கம் பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இத கேட்ட ஆலன் அப்படியே சோகமா இந்த அஷீரோட வீட்டுக்கு வருவான். அப்பதான் இந்த அஷீருக்கு தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு இந்த ஆலனுக்கு தெரியுது. இத கேட்ட ஆலனும், எனக்கு தங்கச்சி தான் பிறந்திருக்கா, தம்பி பிறந்திருந்தா என்னோட தம்பி கூட நானும் விளையாண்டுட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆலன் சொல்றான். அதுக்கு என்ன, என்னோட தம்பி தான் இருக்கான்ல, அவன் கூட வந்து விளையாடு அப்படின்னு அஷீர் சொல்றான். இத கேட்ட ஆலனும் அஷீரோட தம்பி கூட போய் விளையாட போறான். இவனுங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறானுங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஆலனும், என்னோட தங்கச்சி பிறந்ததுல இருந்து என்னோட அம்மா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆலன் சொல்றான். அதுக்கு அஷீரும், என்னோட அம்மா அப்படி இல்ல, என்னோட தம்பி பிறந்ததுல இருந்து என்ன மட்டும்தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கூட ஸ்கூல் முடிச்சு இவன் வந்த உடனேயும் இவனோட அம்மா இவனை தான் கூப்பிடுவாங்க. எதுக்காகனா இவனோட தம்பி அப்பப்ப பாத்ரூம் போயிருவான். அதனால அவனோட டைப்பர் மாத்திருக்கு, அவனோட தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போடுறதுக்கு, அதுக்கப்புறம் அவனோட தம்பியை தூங்க வைக்கிறதுக்கு, இப்படின்னு எல்லாத்துக்கும் தான் அஷீரோட அம்மா அஷீரை கூப்பிடுறாங்க. அஷீரும் பாத்தீங்கன்னா இந்த வேலை எல்லாமே செய்யறான். ஸ்டார்டிங்ல அவனோட தம்பியை பாத்துக்கிறத சந்தோஷமா தான் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக இந்த அஷீருக்கு இவனோட தம்பியை பாத்துக்கிறது சுத்தமா பிடிக்காம போயிருது. எப்ப பார்த்தாலும் இவனோட தம்பியை அழுதுகிட்டே இருக்கான், தூங்கவே மாட்டேங்கிறான், பாத்ரூம் போயிட்டே இருக்கான். அதனால இந்த அஷீருக்கு அவனோட தம்பியை பாத்துக்கிறது பிடிக்காம போக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த அஷீர் கொஞ்சம் வளர்ந்துருவான், அவனோட தம்பி கொஞ்சம் வளர்ந்துருவான். இப்ப ஸ்கூலுக்கு போற வயசுல தான் ரெண்டு பேத்தையும் காமிப்பாங்க. இந்த அஷீரோட தம்பி ரொம்ப சின்ன பையன்ல, அதனாலே அஷீரோட அம்மா, அவனை நீதான் ஸ்கூல்ல பத்திரமா பாத்துக்கணும், அவனுக்கு என்னனாலும் நீதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அஷீர் கிட்ட சொல்லிதான் அஷீரே அவனோட தம்பியும் ஸ்கூலுக்கே அவனோட அம்மா அனுப்பிச்சு வைப்பாங்க. ஒரு நாள் இந்த அஷீரோட தம்பி ஸ்கூல்லயே டிஃபன் பாக்ஸ மறந்து வச்சுட்டு வந்துருவான். அப்பதான் அஷீர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே சின்னதா ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டில கடையில இருந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த தொட்டில போட்டு மீன்லாம் வளர்த்துட்டு இருப்பான். அந்த மீன்களுக்கு டெய்லியும் ஃபுட் எல்லாம் போட்டுட்டு அந்த மீன்களை இவன் தான் பாசமா வளர்த்துட்டு இருப்பான். இப்ப கூட அந்த மீன்களுக்கு ஃபுட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்க அந்த மீன்களோட ஃபுட்டை எடுக்க வருவான். அப்பதான்
அப்பதான் அஷீரோட அம்மா, உன்னோட தம்பி ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு வந்துட்டான், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ தான் அந்த டிஃபன் பாக்ஸை போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, அவன் ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அஷீர் கேக்குறான். அவன் சின்ன பையன், குழந்தை, அப்படிதான் இருப்பான். நீ தான் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கானு செக் பண்ணி கூட்டிட்டு வரணும். நீ அதை பண்ணல, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ தான் ஸ்கூல்ல இருந்த உன்னோட தம்பியோட டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அஷீருக்கு கோவம் வருது. என்னால எல்லாம் அவன் டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப நீ மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போடுறல, அந்த ஃபுட்டை நான் தர மாட்டேன், நீ உன்னோட தம்பியோட டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாதான் அந்த ஃபுட்டை நான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அஷீரும் வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு போய் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு ஆலன் கிட்டயும் ஃபோன் பண்ணி இத பத்தி சொல்றான். ஆலனும் சரி நானும் உன்னோட கூட வரேன்டா அப்படிங்கிறான். இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இவனோட தம்பியோட கிளாஸ் ரூம் எல்லாம் திறந்து அங்க இருக்க டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு வரானுங்க. அஷீரா அவனோட அம்மா கிட்ட இந்தாங்க டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கு அஷீரோட அம்மா, என்ன அப்படியே கொடுக்குற, டிஃபன் பாக்ஸை நீ தான் கழுவி எடுத்துட்டு வந்து அங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அஷீரும் வேற வழி இல்லாம அந்த டிஃபன் பாக்ஸை கழுவிட்டு வந்து அவனோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு, சரி இப்பயாவது மீனுக்கு போடுற ஃபுட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். நீ எப்பவும் கரெக்டான டைம்ல அந்த மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுருவேல, இன்னைக்கு லேட் ஆயிருச்சுல, அதுங்களுக்கு ரொம்ப பசிச்சிருக்குன்னு நானே அந்த டப்பால இருந்த எல்லா ஃபுட்டையும் அந்த மீனுக்கு போட்டுட்டேன், இப்ப அந்த மீனெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அஷீரும், என்னது அந்த டப்பால இருந்த எல்லா ஃபுட்டையும் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனோட அம்மாவும், ஆமா அது ரொம்ப நேரமா சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்ட அஷீரும் அழுதுட்டு, அம்மா அந்த டப்பால இருக்க ஃபுட் எல்லாம் போட்டா மீனுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இறந்து போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அவன் வளர்க்கிற அந்த மீன் தொட்டி பக்கத்துல போறான். அந்த மீனுங்கெல்லாம் அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இறந்து போயிருக்குது. இத பாக்குற அஷீரும் அப்படியே அழுதுட்டு அவனோட அம்மா கிட்ட எதுவுமே பேசாம கோச்சிட்டு போறான். இத பாக்குற அஷீரோட அம்மாக்கே சோகமா இருக்கும். அவங்களே அழுகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சில வருஷம் கழிச்சு காமிப்பாங்க. இவனோட தம்பியும் வளர்ந்துட்டான். இந்த அஷீருக்கு இவனோட தம்பியை இப்பெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இவனும் இவனோட தம்பியும் எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதே இன்னொரு பக்கம் இந்த ஆலன் இருக்கான்ல, இவனும் அதே மாதிரிதான் அவனோட தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டே இருப்பான். இவனோட தங்கச்சியும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் படிக்கிற அந்த ஸ்கூலை காமிப்பாங்க. அந்த ஸ்கூல் அசம்பிளில எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்க. இந்த அஷீரும் இவனோட கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணைய பாத்தீங்கன்னா இவன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான். அதுக்கு ஆலனும் அஷீர் கிட்ட, நீ ரொம்ப நாளா அந்த பொண்ணை பார்த்துட்டே தான் இருக்க, அந்த பொண்ணு உன்னை திரும்பி பார்க்கவே இல்ல, அந்த பொண்ணு பின்னாடி மட்டும் ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்கானுங்க, இவனுங்களுக்கெல்லாம் மத்தியில அந்த பொண்ணு எப்படிடா உன்னை பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அஷீரும், அந்த பொண்ணை எப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவனோட வாயில நாக்க சொல்லட்டி ஒரு சத்தம் ஒண்ணு போடுறான். இப்ப அந்த அசம்பிளில இருக்க எல்லாருமே யார் இப்படி சத்தம் போட்டுது அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பாப்பாங்க. அந்த பொண்ணு திரும்பி பாக்குறா. இவனும் பாத்தீங்கன்னா உடனே தலையை திருப்பிட்டு இவன் அந்த சத்தம் போடல அப்படிங்கிற மாதிரி திரும்பிப்பான். ஆனா இப்பத்துல இருந்து இந்த அஷீர் இருக்கான்ல, அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இப்படி சத்தம் போட்டுட்டே இருப்பான். அந்த பொண்ணு யார் இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பாப்பாங்க. ஆனா கரெக்டா அந்த பொண்ணு பார்க்கும்போது இவன் எதுவும் பண்ணாத மாதிரி தலையை திருப்பிப்பான், இல்லாட்டி அங்க இருந்து போயிருவான். இந்த மாதிரி தான் இந்த அஷீர் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் போல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஆலனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்கல்ல, அந்த தங்கச்சிய ஸ்கூல்ல அஜின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா இந்த ஆலனோட தங்கச்சி பின்னாடி போயிட்டு அவனோட தங்கச்சி கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசுறது. அவனோட தங்கச்சி கிட்ட 2 பேனா இருக்கா, 2 நோட் இருக்கா, ஒண்ணு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலனோட தங்கச்சி பின்னாடியே இந்த அஜின் சுத்திட்டு இருப்பான். இத ஆலனும் அஷீரும் பாத்துருவாங்க. இவங்க 2 பேரும் இந்த அஜினை புடிச்சு பாத்ரூம்குள்ள வச்சு இந்த அஜினை போட்டு இவனுங்க 2 பேரும் அடி அடி நடிக்கிறானுங்க. அவனுக்கு அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் வீங்கிருது. அப்பதான் தெரிய வருது, இந்த அஜின் இருக்கான்ல, இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் மட்டும் இல்லாம அந்த அண்ணனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த அஜினோட அண்ணனோட பேரு சஜின், அவனோட ஃப்ரெண்டோட பேரு வினு. இந்த அஜின் இந்த மாதிரி இவனுங்க 2 பேரும் அடிச்சத பத்தி அவனோட அண்ணன் கிட்ட சொல்ல, இப்ப அவனோட அண்ணன் சஜினும் வினுவும் இந்த அஷீரையும் ஆலனையும் திருப்பி அடிக்கிறதுக்காக வராங்க. எதுக்குடா என்னோட தம்பியை அடிச்சிங்க அப்படின்னு சஜின் கேக்குறான். அவன் எங்களோட தங்கச்சி பின்னாடி சுத்தினா, அதுக்கு தான் அடிச்சோம் அப்படின்னு அஷீரும் ஆலனும் சொல்ல, இத கேட்ட சஜினும், இது உண்மையாடா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவனோட தம்பி அஜின், அண்ணா உங்க மேல சத்தியமா இவனுங்க 2 பேத்தோட தங்கச்சி பின்னாடி நான் சுத்தவே இல்லனா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அஜினும், அவன் தான் சுத்தவே இல்லைங்கிறான்ல, எதுக்குடா அடிச்சிங்க அப்படின்னு கேக்குறான். அவன் சுத்துனா, அதுக்கு தான் அடிச்சோம், இனிமேலும் இந்த மாதிரி பண்ணானா திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறானுங்க. சஜினும், எங்க அடிங்கடா பாப்போம் அப்படின்னு சொல்றான். இந்த அஷீர் அந்த சஜினை போட்டு அடிக்க அந்த இடத்துல சரியான சண்டையாயிருது. இந்த சஜின் போட்டு அஷீர் அடிக்கிறான். இந்த ஆலன் அந்த சஜினை அடிக்கிறான். அந்த வினு இவனுங்க 2 பேத்தையும் அடிக்கிறான். இப்படி மாத்தி மாத்தி இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் வந்து இவனுங்களை போட்டு பெரம்பால அடி அடி நடிச்சு இந்த சண்டை
சண்டைய கலைச்சு விடுறாரு. ஆனா இவனுங்கெல்லாம் எப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தரை பாத்துக்கிறாங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மறுபடியும் சண்டை போடதான் ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால அந்த பெரம்பல அடிச்ச டீச்சர் இருக்காருல, அவரு வந்து இவனுங்களெல்லாம் பிடிச்சு பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. அங்க பிரின்சிபலும் இவங்களோட அப்பாக்கெல்லாம் போன் பண்ண, இப்ப இவங்களோட அப்பா எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த அஷிருக்கு தான் அப்பா இல்ல, அதனால மாமா வந்திருப்பாரு. பிரின்சிபலும் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்க பசங்க எல்லாம் இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்னா இவனுங்க எல்லாத்துக்கும் டிசி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த சஜின் இருக்கான்ல, இவன் நல்லா படிக்கிற பையன், ஆனா இவன் வர வர படிக்கிறதே இல்ல, இவன் கூட சேர்றவனும் சரியில்லை, ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சேர்ந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சஜினோட அப்பாவும், என்னோட பையன் நல்ல பையன் தான், ஆனா இவன் கூட சேர்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் வினுன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவனாலதான் என்னோட பையன் கெட்டு போறான், இனிமேல் என்னோட பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், அந்த பையன் கூட இனிமேல் என்னோட பையனை சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வினுவோட அப்பாவும், என்னோட பையனும் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பிரின்சிபல் மேமும் லாஸ்ட் டைம் இவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அங்க இருந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இப்பத்துல இருந்து இந்த சஜின் இருக்கான்ல, இவன் அவனோட ஃப்ரெண்டு வினு கூட பேசவே மாட்டான். இந்த சஜினும் வினுவும் எப்பவுமே இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கும். அந்த ஜூஸ் கடைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனேயும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் அங்க ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. இப்ப வினுவும் அங்க போய் நிக்கிறான். சஜினும் ஸ்கூல் முடிஞ்ச வருவான், நம்ம ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப சஜின் வந்துட்டு, இனிமேல் நான் உன் கூட பேச மாட்டேன்டா, உன் கூட இருந்தா நான் கெட்டு போயிருவேன்னு தோணுது, என்னோட அப்பாவும் கூட சேர வேணான்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா எங்கேயும் போக வேணாம், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பேசவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சஜின் அங்க இருந்து போக பாக்குறான். அப்பதான் அவனோட தம்பி அஜின் இருக்கான்ல, அவன் வந்து இந்த வினு பக்கத்துல நிக்கிறான். இத பாக்குற சஜினும், ஓ இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த சஜின் கோவமா போறான். ஆமா, இப்பத்துல இருந்து இந்த அஜின் இருக்கான்ல, இவன் இந்த வினு கூட சேர்ந்துட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துவாங்க. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. அப்பதான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் காலங்காத்தால படத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. அது மோகன்லாலோட லூசிஃபர் படம். அந்த படத்துக்கு இவனுங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருப்பாங்க. அந்த தியேட்டரே பார்க்க சரியான கூட்டமா இருக்கும். படம் ரிலீஸ் ஆக போறத எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே லைன்ல நின்னுட்டு இருக்கு. அந்த லைன்ல தான் டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலேயே இந்த அர்ஜுனும் வினுவும் நின்னுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு ஹேலனும் அஷீரும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு, இந்த கூட்டத்துல எப்படா டிக்கெட் வாங்க போறோம், நம்ம வேற லேட்டா வந்திருக்கோம், நமக்கு டிக்கெட் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இவனுங்க ரெண்டு பேத்தையும் வினுவும் அர்ஜுனும் பாக்குறாங்க. பேசாம இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்மளே டிக்கெட் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிரலாமா அப்படிங்கிற மாதிரி வினுவும் அர்ஜுன் கிட்ட கேட்க, சரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். வினுவா அந்த லைன்ல நின்னுட்டு, நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்குற ஆலனும் அஷீரும், என்ன நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றானுங்க, இவனுங்களை டிக்கெட் எடுக்க சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. சரி பரவாயில்ல, கூட்டம் அதிகமா இருக்கு, விட்டா படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிக்கெட் நீங்க வாங்கிருங்க, பாப்கார்ன் நாங்க வாங்கிடுறோம் அப்படின்னு இவனுங்களும் அவங்க டிக்கெட் வாங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்பதான் இந்த வினுக்கு அர்ஜுனுக்கு பின்னாடி டிக்கெட் எடுக்கிறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன், என்ன லைன்ல கடைசியில நின்னுட்டு இருக்கிறவனுக்கு நீ டிக்கெட் எடுத்து கொடுக்குற அப்படின்னு கேக்குறான். இல்ல அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அத டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்னா நாங்களாம் இங்க நின்னுட்டு இருக்கோம்ல, அவனுங்க லாஸ்ட்ல தான் நின்னுட்டு இருக்கானுங்க, நீங்களே டிக்கெட்லாம் எடுத்துட்டா எங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க கூட இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தன் இவனுங்களை போட்டு அடிச்சு சண்டை போடுறான். அப்பதான் இதை பாக்குற ஆலனும் அஷீரும் உடனே அந்த லைனுக்கு பக்கத்துல வந்துட்டு இவனுங்களை போட்டு பின்னாடி இருக்கவங்களாம் அடிக்கிறாங்கல்ல, அவங்கள போட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு இவனுங்களை போட்டு அடிக்கிறானுங்க. இதனால இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இவனுங்களுக்கு டிக்கெட்டும் கிடைச்சிருச்சு, தியேட்டர்ல போய் படமும் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இவங்க 4 பேரும் மாறிடுவாங்க. எப்பவுமே இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஜூஸ் கடையில போய் ஜூஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த வினுவோட வீட்டுக்கு போயிட்டு இவங்க 4 பேரும் எப்பவுமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இவங்க 4 பேரும் சில கெட்ட பழக்கங்களும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே இவங்க ஒரு ஜூஸ் கடையில போய் ஜூஸ் குடிப்பாங்கல்ல, அந்த கடைக்கு உள்ள ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதுக்குள்ள போய் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஜூஸ் கடைக்காரன் இவங்க 4 பேத்துக்கும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. அதனால இந்த கடைக்குள்ள இவனுங்க 4 பேர் இப்படி பண்றதெல்லாம் அவன் பெருசா கண்டுக்க மாட்டான். சொல்ல போனா அவன் தான் இவங்க 4 பேர் இப்படி கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிறதுக்கு மோட்டிவேஷனே அவன் தான் பண்றான். இது மட்டும் இல்லாம இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, அதை உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க கிட்ட சொல்றான். ஏதோ இந்த கடைக்காரன் ட்ரக்ஸ் ஏதோ வச்சிருக்கான் போல, அதை இவனுங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த அஜினோட அண்ணன் சஜின் இருக்கான்ல, அவன் இவங்க 4 பேத்து கூட சேராம வீட்லயே தான் இருப்பான். அப்பதான் இவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து இந்த சஜின் கிட்ட, தம்பி வீட்டுல அப்பா
இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சஜினும் அங்கிள் அப்பா வீட்ல தான் இருக்காரு, இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவை கூப்பிடுறான். சஜினோட அப்பாவும் வெளில வராரு. இப்படி இந்த சஜினோட அப்பாவை கூப்பிட்டு இருப்பாருல, இவரு பாத்தீங்கன்னா சஜினோட அப்பாக்கு நிறைய பணம் கடனா கொடுத்திருக்காரு. அந்த பணத்தெல்லாம் இந்த சஜினோட அப்பா திருப்பி தரல. அதனாலதான் வீட்டுக்கு வந்து இந்த சஜினோட அப்பாவை போட்டு திட்டுன்னு திட்டுறாரு. அதுவும் வீட்டுக்கு வெளியில நின்னுட்டே தான் திட்டுவாரு. உனக்குலாம் அசிங்கமா இல்லையா என்கிட்ட இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு தராம இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவரு பயங்கரமா திட்டி சத்தம் போட இத பாக்குற சஜினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பதான் சஜினோட அம்மா, உங்ககிட்ட இவர் வாங்கின பணத்தை நான் அடுத்த வாரம் கொடுத்துறேன், நான் சீட்டு போட்டிருக்கேன், அந்த பணம் அடுத்த வாரம் வந்துரும், அதை வச்சு உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துறேன், இப்ப நீங்க இப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி எல்லாம் திட்டி சண்டை எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சஜினோட அப்பாவும் அவரோட அம்மா கிட்ட, நீ எப்ப எனக்கு தெரியாம சீட்டு போட்ட, எனக்கு தெரியாம சீட்டு போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு சஜினோட அப்பா சஜினோட அம்மா கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாக்குற சஜினுக்கு சோகமா இருக்குது. இவங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருப்பார்ல, இவரு பயங்கர கோவமான டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரேக் டைம்ல கூட வெளில நின்னுட்டு இருந்தாலும் அவங்கள பெரம்பாலே அடிப்பாரு. இவர் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரேக் டைம்ல இருக்கும்போது கூட அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல டீச்சர் இருப்பாரு, அவரு இவர்கிட்ட சண்டை போடுறாரு. இப்ப இந்த சஜின் வினோ இவங்களுக்குலாம் 12th எக்ஸாம் வருது. இவங்க எல்லாம் 12th தான் படிச்சிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸாம்ல சஜின் பாஸ் ஆயிடுறான். ஆனா இந்த வினோ இருக்கான்ல, இவன் 12thல ஃபெயில் ஆயிடுறான். அவனோட அப்பா கிட்டயும் நான் அடுத்த வருஷம் நல்லா படிச்சு பாஸ் ஆயிருவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவரோட அப்பா வினு கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. அதனால சரி அடுத்த வருஷம் படிச்சு பாஸ் ஆயிரு அப்படிங்கிறாரு. அப்பதான் இன்னொரு பக்கம் சஜின் இருக்கான்ல, அவனோட அப்பா கிட்ட, அப்பா நான் 12th முடிச்சிட்டேன், ரிசல்ட்டும் வந்துருச்சு, அடுத்து எனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு சஜினோட அப்பா, நீ எடுத்த மார்க்குக்கெல்லாம் எந்த காலேஜ்லயும் சீட்டு தர மாட்டாங்க, பேசாம என்னோட ஃப்ரெண்டு துபாயில தான் வேலை செய்யறான், நீயும் துபாய்க்கே போய் வேலை செய், உனக்கு பாஸ்போர்ட் வீசா எல்லாம் எடுத்து கொடுத்துறேன், அங்க போய் வேலை செய், வேலை செஞ்சுட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல காலேஜ் படி, டெய்லி நீ அங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும், மிச்சம் 14 மணி நேரம் இருக்கும், மிச்சம் 14 மணி நேரத்துல படி அப்படிங்கிற மாதிரி சஜினோட அப்பா சொல்றாரு. ஆனா சஜினோட அம்மா, இல்ல இவன் இப்பே வேலைக்கெல்லாம் போவேனா, காலேஜ் எல்லாம் படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, இவன் துபாய்க்கு போட்டும், துபாய்க்கு போயிட்டு வேலை செய்யட்டும், எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்பத்தோட சுமையெல்லாம் நானே சுமக்கிறது, இவனும் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இந்த குடும்பத்தோட கஷ்டம் என்னன்னு பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்ட சஜினும் வேற வழி இல்லாம சரி நான் போறேன் அப்படிங்கிறாரு. இத பாக்குற அஜினும் அவனோட அண்ணன் துபாய்க்கு போறான் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாம இனிமேல் இவன் இல்லாம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். இப்ப சஜினுக்கும் துபாய்க்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வீசா இதெல்லாம் வந்துருச்சு. அதனால சஜினும் துபாய்க்கு போய் வேலைக்கு போறதுக்காக இப்ப பிளைட் ஏறி துபாய்க்கே போறான். இப்ப அப்படியே சில நாட்கள் போது இந்த அஷீர், ஹேலன், ஹஜின் 12th வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவனுங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்கூல் முடிய போகுது. அந்த சஜினும் துபாயில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கான். இந்த வினு இந்த வருஷம் அது 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆனா இன்னுமே இவங்க 3 பேத்து கூட தான் ஃப்ரெண்டா சுத்திட்டு இருப்பான். இப்ப இந்த வரபான டீச்சர் இருக்கார்ல, இவரு வேற ஒரு லேடி டீச்சர் கூட பேசிட்டு பிரேக்ல வெளியில நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் படிக்கட்டு கீழே யாரும் பார்க்காத மாதிரி நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இத அந்த கோபர டீச்சர் பாத்துருவாரு. 2 பேரும் படிக்கட்டு கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. 2 பேரும் ஒண்ணு இல்ல, படிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிமாங்க. அப்பதான் அங்க இருக்க அந்த பொண்ணோட கையில போன் இருக்கும். இத இந்த கோவமான டீச்சர் பாத்துருவாரு. அந்த பொண்ணு அந்த சார் பாக்குறதுக்குள்ள போனை பின்னாடி மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க. கையில என்ன போனை கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் அந்த போனை வாங்கிப்பாரு. உடனே இவங்க 2 பேத்தையும் பிரின்சிபல் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த போன்ல இவங்க 2 பேரும் என்னென்ன மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அந்த மெசேஜ்ல இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு படத்துக்குலாம் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலை சேர்ந்த இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த போனை பார்க்கும்போது தெரிய வருது. அதனால இந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கு போயிருக்க பசங்களை கூட்டிட்டு வரக்காக ஸ்கூல்ல இருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 பசங்களை பத்தி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபலும் இந்த கோவமான சாரும் சொல்றாரு. இத கேட்ட அந்த 2 பசங்களும் பயங்கரமா அழுகுறாங்க. சார் இத பத்தி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமா கெஞ்சுறாங்க. சரி நாங்க இத பத்தி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம இருக்கோம், ஆனா இன்னைக்கு உன்னோட கிளாஸ்ல யார் யாரெல்லாம் போன் கொண்டு வந்திருக்காங்க, யாரை இந்த மாதிரி காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு தெரிய வரணும். உன்னை இப்ப நான் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன், இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்றியா, அப்படி சொன்னேன்னா உன்னை நான் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. இத கேட்ட அந்த பொண்ணும் சரின்னு ஒத்துக்கிறா. இப்ப இந்த பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு இந்த டீச்சர் இருக்கார்ல, அஷீரா ஆலனும் படிக்கிற அந்த கிளாஸ்க்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேரோட கிளாஸ்ல தான் இந்த பொண்ணும் பையனும் படிக்கிறாங்க போல. இந்த பொண்ணு அந்த கிளாஸ்க்குள்ள வந்த உடனேயும் அந்த கிளாஸ்ல எந்தெந்த பொண்ணுங்க எந்தெந்த பசங்க மொபைல்
மொபைல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிப்பாங்க. அந்தந்த பொண்ணுங்க எல்லாம் எந்திரிச்சிட்டு இப்ப அவங்க யார லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிப்பாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு எந்திரிச்சு இந்த ஆலனை கை காமிப்பா. ஆமா, இந்த ஆலனும் இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த அஷீர் இருக்கான்ல, இவன் ஒரு பொண்ணு பின்னாடி வாயில சத்தம் போட்டுட்டே சுத்திட்டு இருந்திருப்பான்ல, அந்த பொண்ணையும் இந்த படிக்கட்டு கீழே மாட்டின பொண்ணு கை காமிக்க அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு இந்த அஷீரை தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கை காமிப்பாங்க. இத பாக்குற அஷீருக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே சந்தோஷத்துல எந்திரிச்சு நிக்கிறான். எப்ப இந்த பொண்ணு நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இந்த பொண்ணு பின்னாடி இவன் வாயில சத்தம் போட்டுட்டு சுத்திட்டு இருந்திருப்பான்ல, அப்ப இந்த பொண்ணு இவனை பார்த்திருப்பா. அப்பத்துல இருந்து இந்த பொண்ணுக்கு இந்த அஷீரை பிடிச்சு போயிருக்கும். இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனா இந்த விஷயம் அஷீருக்கே தெரியாது. இப்பதான் தெரிய வருது. இப்ப இவங்க எல்லாத்தையும் பிரின்சிபல் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் இந்த ஸ்கூல்ல இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போயிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. இந்த ஆலனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்கல்ல, அந்த தங்கச்சி தான் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போயிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அவளோட கிளாஸ்ல இருக்க பசங்க கூட மட்டும் போய் தான் படம் பார்க்க போயிருக்கா. இப்படி அந்த ஆலனோட தங்கச்சியும் அவ கூட படம் பார்க்க வந்த பசங்களையும் பிடிச்சு அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் இப்ப பிரின்சிபல் ரூம்க்கு கூட்டிட்டு வராங்க. இந்த ஆலனோட அப்பாவையும் அம்மாவையும் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. உங்களோட பையனும் கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். உங்களோட பொண்ணும் வெறும் பசங்க கூட போய் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போயிருக்கா. உங்க 2 குழந்தைங்களும் சரியில்லை. உங்க 2 குழந்தைங்களுக்கும் டிசி கொடுத்து நான் இப்ப ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சுட போறேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. இத கேட்ட ஆலனோட அப்பாவும் இந்த வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த எப்பவுமே கோபப்படுற டீச்சர் இருப்பார்ல, அவரு வந்துட்டு இதை எப்படி சார் மன்னிச்சு விட முடியும்? உங்க பொண்ணு வெறும் பசங்க கூட போய் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போயிருக்கா. இப்ப இதை மன்னிச்சு விட்டோம்னா இவ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வேற எந்த பசங்க கூட போக மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இவரும் கொஞ்சம் மோசமா ஆலனோட தங்கச்சியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ஆலனுக்கும் அஷீருக்கும் கோவம் வந்துருது. என்னோட தங்கச்சியை பத்தி நீ எப்படி அப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை போட்டு இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் இடையில இந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல சார் இருப்பார்ல, அவரு வந்துட்டு இந்த சண்டையை தடுத்து வைக்கிறாரு. அந்த பிரின்சிபல் மேமும் இவங்க 2 பேரும் நீ ஸ்கூல்லே இருக்க கூடாது, ஸ்கூலை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அஷீரும் ஆலனும் அந்த ஸ்கூலை விட்டு வெளில போறாங்க. அங்க பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்குல்ல, அந்த ஜூஸ் கடைக்கு தான் போயிருப்பானுங்க. அந்த ஜூஸ் கடைக்கு அர்ஜுனும் வினுவும் இதை கேள்விப்பட்டு வராங்க. இந்த ஆலன் அஷீரும் பயங்கர கோபத்துல இருப்பாங்க. அந்த ஜூஸ் கடைக்குள்ள ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள தான் இவனுங்க 4 பேரும் இருப்பானுங்க. 4 பேருமே அந்த டீச்சர் ஆலனோட தங்கச்சியை பத்தி தப்பா சொல்லியிருப்பான்ல, அதை கேட்டுட்டு இன்னும் கோபத்துல தான் இருக்கானுங்க. அந்த டீச்சரை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த ஜூஸ் கடைக்காரன் இந்த ரூம்குள்ள வந்துட்டு இந்த டைம்ல தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்ஸ் வச்சிருப்பான். அந்த ட்ரக்ஸ பாட்டில்ல ஒரு தண்ணியில கலந்து இந்த 4 பேத்துக்கிட்டையும் கொடுக்குறான். இவனுங்க 4 பேரும் கோவத்துல அந்த ட்ரக்ஸை வாங்கி அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க 4 பேரும் இப்ப அந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணனால போதை தலைக்கேற ஆரம்பிக்குது. அப்பதான் இன்னொரு பக்கம் ஆலனோட அப்பா இருக்காருல, என்னோட பொண்ணு இனிமேல் பசங்க கூட சேர்ந்துட்டு தியேட்டருக்கு போய் இப்படி வெளியில போய் படம்லாம் பார்க்க மாட்டா, இனிமேல் இந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட பொண்ண ஸ்கூல்ல மறுபடியும் படிக்கிறதுக்கு அந்த பிரின்சிபல் அலோ பண்றாங்க. இப்படி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பிரின்சிபல் ஆபீஸ்ல இருந்து ஆலனோட அப்பாவும் அவரோட பொண்ண வெளில கூட்டிட்டு வருவாரு. அப்பதான் அந்த ஸ்கூல்ல கிளாஸ்குள்ள இல்லாம எல்லா பசங்களும் வெளியில வந்து நின்னுட்டு இந்த ஆலனோட தங்கச்சியை பார்த்து சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1-2 பசங்க நானும் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், என் கூட படத்துக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறானுங்க. இத கேட்ட ஆலனோட அப்பாவாலையும் தங்கச்சியாலையும் சுத்தமா தாங்க முடியல. ஆலனோட அப்பா அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து ஆலனோட தங்கச்சியும் அழுதுட்டு அந்த ஸ்கூல்ல பால்கனி இருக்கும், அங்கதான் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பால்கனில இருந்து கீழே குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் ஓடி வந்து இந்த ஜூஸ் கடையில இவனுங்க 4 பேரும் இருப்பானுங்கல்ல, இவனுங்க கிட்ட வந்து ஆலனோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏற்கனவே இவனுங்க அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு போதை தலைக்கேறி இருக்கானுங்க. இத கேட்ட இவனுங்க 4 பேத்துக்கும் சரியான கோவம் வருது. அப்படியே கோவத்துல அந்த ஜூஸ் கடையை விட்டு வேகமா ஓடுறானுங்க. ஸ்கூலுக்கு தான் போறானுங்க. ஆலனோட தங்கச்சிக்கு ஒன்னாகல. அவரோட அப்பா அப்படி குதிக்க போன பொண்ணை தடுத்து நிறுத்திட்டு பரவாயில்லமா வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு தான் போலான்னு பாப்பாரு. அப்பதான் கரெக்டா இவனுங்க 4 பேரும் அந்த ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இந்த ஆலனோட தங்கச்சிய எவன்லாம் தப்பா பேசினானோ அவனுங்களெல்லாம் போட்டு இவனுங்க 4 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கண்ணா பின்னான்னு அடிக்கிறானுங்க. இவனுங்க 4 பேரும் என்ன பண்றானுங்கன்னு அவனுங்களுக்கே புரியல. எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்பதான் கரெக்டா அந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல சார் இருப்பார்ல, அவரும் வராரு. இந்த சண்டையை தடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராரு. அப்ப அவரோட தலையிலே இந்த அஷீர் பேட்டை வச்சு ஒரு அடி அடிச்சிருவான். அடிச்சக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும் சார் அடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப அந்த சாரோட தலையில இருந்து ரத்தமா வருது. அவரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அவர் எழுப்ப
எப்ப பாக்குறாங்க அவரு கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ காமிப்பாங்க. இந்த போலீஸோட கஸ்டடியில அந்த ஜூஸ் கடைக்காரன் இருப்பான். அவனையும் போலீஸ் பிடிச்சிட்டு எதுக்காக அந்த பசங்களுக்கு நீ ட்ரக்ஸ் கொடுத்த, ஸ்கூலுக்கு பக்கத்துல கடை வச்சுட்டு இந்த மாதிரி தான் பசங்களுக்கு நீ ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு இந்த போலீஸ் அடி அடின்னு அடிக்கிறாரு. அவனை அடிச்சுட்டு இவரு செல்ல இருந்து வெளில வராரு. அப்பதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவனுங்க 4 பேரும் இருக்கானுங்க. இவனுங்க 4 பேத்தையும் ஸ்கூல்ல இருக்கவங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. எதுக்கு ட்ரக்ஸ் எடுத்துட்டு அந்த சார் அடிச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு. இவனுங்களும் என்ன நல்லா நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப இந்த போலீஸ் இருக்காருல இவரு அந்த ஸ்கூலுக்கே வராரு. அந்த ஸ்கூலுக்குள்ள வந்த உடனேயும் விசாரணை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலோட பாத்ரூம்க்கு தான் போவாரு. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ள பசங்கள்லாம் கொஞ்சம் மோசமான டீச்சர்லாம் இருக்காங்களோ அவங்கள பத்தி அசிங்கமா அந்த பாத்ரூம்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த போலீஸ் பாக்குறாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல், அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர், இந்த பசங்களோட அப்பா அம்மா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க கையில எப்படி ட்ரக்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கோவமா பேசிட்டு இருக்க சாரும், அதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும், வீட்டுல இருக்க அவங்க அப்பா அம்மாக்கு தான் தெரியும் அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அங்க இருக்க பேரண்ட்ஸும், பசங்க வீட்டுல இருக்கிறத விட ஸ்கூல்ல இருக்க நேரம் தான் அதிகம், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது நல்லா படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் பழகாம இருக்கிறதுக்கு தான், அதெல்லாம் கரெக்டா டீச்சர்ஸ் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சாரும், என்னது இதெல்லாம் நாங்க கவனிக்கணுமா, இந்த ஸ்கூலுக்கு வந்தா புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நாங்க சொல்லி தர முடியும், மத்தபடி அவன் ஸ்கூல்ல இருந்து போனதுக்கு அப்புறம் தண்ணி அடிக்கிறானா ட்ரக் அடிக்கிறானா இதெல்லாம் பாக்குறது எங்க வேலையா அப்படின்னு இந்த சாரும் சொல்லிட்டு சண்டை போட இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பசங்க கிட்டயும் விசாரணை பண்ணிருப்பாரு. சரி நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல நாங்க ஸ்கூல் முடிச்சிட்டு கிரவுண்ட்ல விளையாடுவோம், ஆனா இப்போ ஸ்கூல் முடிச்சா கிரவுண்ட்ல எல்லாம் விளையாட விடுறது இல்ல, கிரவுண்ட்ல எப்பவுமே ஸ்கூல் பஸ் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கோம், எங்களெல்லாம் இப்ப விளையாட விடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவனுங்க சொல்றானுங்க. இத கேட்ட போலீஸும் அங்க இருக்க டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம், இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல எதுக்காக பஸ் எல்லாம் நிறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பஸ் நிறுத்துறதுக்கு வேற இடம் இல்ல, அதனாலதான் ஸ்கூல் முடிச்சா அங்க பஸ் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. பசங்க ஸ்கூல் முடிச்சிட்டு கிரவுண்டுக்கு போய் விளையாடணும் தான் நினைப்பானுங்க. இப்படி விளையாட போற பசங்களை தடுத்து கிரவுண்ட்ல விளையாட கூடாது வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா அவன் வீட்டுக்கு போறானா இல்லாட்டி வேற எங்க போறான் அப்படின்னு யாருக்கு தெரியும். அப்படியே வீட்டுக்கு போய் சும்மா இருக்கிறவனும் சும்மா இருக்க நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியும். அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாம எது மேலயும் ஆர்வம் இல்லாம போயிரும். இங்க ஸ்கூலுங்கிறது நல்லா படிச்சு ஒழுக்கமா இருக்க பையனுக்கு மட்டும் கிடையாது, படிக்காம இருக்க பையனுக்கும் பக்குவமா சொல்லி கொடுத்து அவனை நல்ல வழிக்கு கொண்டு போறதுதான் ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல அந்த ஜூஸ் கடை வச்சிருப்பான்ல அவனே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த ஸ்கூல்ல படிச்சவன் தானாமா. இவனே உங்க ஸ்கூல்ல படிச்சவன் தான். இப்ப இவன் ஜூஸ் கடை வச்சிருக்கேன்னு பசங்களுக்கு எல்லாம் ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கான். அந்த சாரோட மண்டையிலே இவனுங்க அடிச்சிருப்பானுங்கல்ல, அந்த சாருக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் அவருக்கு நினைவெல்லாம் திரும்பிருச்சு. அவரு கண் முழிச்சிட்டு, இந்த பசங்களை ஒன்னும் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது, அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தலையில அடிப்பட்ட சாரு இந்த பசங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த பசங்களை ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை இந்த போலீஸும் இங்க இருக்க இந்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல உடனே இந்த கோவப்படுற சாரு, அந்த பசங்களை நீங்க சும்மா விடக்கூடாது சார், இனிமேல் அவனுங்க இந்த ஸ்கூலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பிரின்சிபல் மேமும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. இத கேட்ட இந்த போலீஸும் இந்த சாரை கூப்பிடுவாரு. இந்த கோவப்படுற சார் இருக்காருல இவர் எப்பவுமே வெத்தலை போட்டு துப்பிக்கிட்டே இருப்பாரு. அவரை இந்த போலீஸ் கூப்பிட்டு இங்க கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பல்ல காமிச்சு சிரிங்க அப்படிங்கிறாரு. இந்த சாரும் நல்லா பல்ல காமிச்சு சிரிப்பாரு. உங்க பல்ல ஃபுல்லா பாருங்க எவ்வளவு கரையா இருக்குன்னு, உங்க காலத்துல இந்த வெத்தலை போடுறது சாதாரணமா இருந்துச்சு, அதை நீங்க இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, இவனுங்க காலத்துல இப்ப ட்ரக் யூஸ் பண்றதே சாதாரணமா இருக்கு, அதனால அவனுங்களும் அதை யூஸ் பண்றானுங்க, இதை நம்ம தான் தடுக்கணும், உங்களால ஸ்கூலுக்கு வந்து வெத்தலை போடுறதே இன்னும் விட முடியல, நீங்க எல்லாம் பசங்க கிட்ட இந்த ட்ரக் கெட்டதுன்னு அது பேசியிருப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு இந்த சார் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவப்படுற சாரோட பேரு முஜிப், உங்க பேரு முஜிப் தானே அப்படின்னு இந்த போலீஸ் கேக்குறாரு. ஆமா என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த சார் கேக்குறாரு. உங்களை பத்தி தான் பாத்ரூம்குள்ள இவனுங்க அவ்வளவு நல்ல விதமா எழுதி வச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரை பத்தி அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் எப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாரு. இத பாக்குற இந்த முஜிப் சாரால எதுவுமே பேச முடியல, அப்படியே உட்காந்துருவாரு. அதுக்கப்புறமா ஒரு டீச்சர், சார் இது பரவாயில்ல சார், ஸ்கூல்ல எல்லாரும் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத கேட்ட இந்த போலீஸும் உங்க பேரு லேக்கா தானே அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த டீச்சரும் ஆமாமாங்க, இந்த டீச்சருக்கு பக்கத்திலே ஒரு சார் இருப்பாரு, அவர் இந்த டீச்சருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இந்த போலீஸ் உங்க பேரு பினு தானே அப்படின்னு கேட்பாரு. ஆமா சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இந்த லேக்கா டீச்சர் பத்தியும் இந்த பினு சார பத்தியும் பசங்க பாத்ரூம்குள்ள இவங்க 2 பேரும் லவ் பண்றத பத்தி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இத போலீஸும் இந்த பினு சாருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. இத பாக்குற அந்த பினு சார் அப்படியே கதறி அழுகிறாரு. இந்த விஷயம் மட்டும் என்னோட ஒய்ஃப்க்கு தெரிய வந்துச்சுன்னா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸா நடந்துக்கோங்க,
நீங்க பசங்களை பத்தி புரணி பேச ஆரம்பிச்சீங்கன்னா பசங்க உங்களை பத்தி புரணி பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்துதான் அவங்க ஒவ்வொன்னுத்தையும் கத்துக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல அந்த பசங்களை மறுபடியும் சேர்த்துக்கணும். அவனுங்க வந்து எக்ஸாம் எழுதணும். இந்த ஸ்கூல் கிரவுண்ட பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணி பஸ் எல்லாம் நிறுத்துறது அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. பசங்க ஸ்கூல் முடிஞ்சா கிரவுண்ட்ல போய் கொஞ்ச நேரம் விளையாடணும். இனிமேல் இந்த ஸ்கூலை பத்தி ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் டீச்சர்னு எல்லாருமே கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இவனுங்க 4 பேத்தையும் மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறக்கும் பிரின்சிபல் ஒத்துக்கிறாங்க. இந்த போலீஸ் அந்த 4 பேத்துக்கிட்ட இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த போதை கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏறி அதுக்கு நீ அடிமையானா நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியாம போயிரும். நீ உன்னோட வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டிய வயசுல உன்னோட வாழ்க்கையவே இழந்துட்டு நிப்ப. அதை யூஸ் பண்ணும்போது வானத்துல உயரத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்பவுமே கீழே குனிஞ்சு உனக்கு கீழே என்ன நடக்குதுன்னு உன்னால பார்க்க முடியாத மாதிரி ஆயிரும். இனிமேல் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை இது மாதிரி இனிமேல் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா உங்க மேல கன்ஃபார்மா கேஸ் போட்டு உள்ள போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கேட்ட இவங்களுக்கும் அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு புரியுது. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் இனிமேல் நாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரியான தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் இப்ப இவனுங்களை விட்டுருவாரு. ஆனா இப்பத்துல இருந்து இவங்க 4 பேரும் எங்க வெளில போனாலுமே அவங்க ஊர்ல இருக்க மக்கள்லாம் இவனுங்க அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பசங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே இவனுங்களை பார்த்தாலே ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த ஊருக்குள்ள நம்மள இவ்வளவு கேவலமா நடத்துறாங்க, போற இடத்துல எல்லாம் நம்ம ட்ரக்ஸ் வச்சிருக்க மாதிரியே பாக்குறாங்க, தெரியாம ஒரு வாட்டி வாழ்க்கையில அந்த தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக இவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க உட்காந்துருப்பானுங்க. அப்பதான் இந்த வினுவோட அப்பா இருக்கார்ல, நீங்க 4 பேரும் இந்த ஊர்ல இருக்கவங்க பேசுறதெல்லாம் கேட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நீங்க இதுல இருந்து மீண்டு வரணும்னா நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி நல்ல காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து முன்னேறி காமிக்கணும். அப்பதான் இவனுங்களாம் இப்படி பேசுறத நிறுத்துவாங்க. அதுக்காக நீங்க நல்லா படிங்க, எக்ஸாம் வரப்போதுல அப்படிங்கிறாரு. இத கேட்ட இவங்க 4 பேரும் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. எக்ஸாமும் வந்துருச்சு. இவங்க 4 பேரும் எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டாங்க. இப்ப ரிசல்ட் டேட். இந்த ஆலன், வினு, ஹஜின் இவங்க 3 பேருமே எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவாங்க. இந்த அஷீர் இருக்கான்ல இவன் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவான். இவங்க 4 பேரும் எக்ஸாம்ல பாஸ் ஆனாங்கன்னா யூகேக்கு போய் அங்க இருக்க ஒரு காலேஜ்ல டிகிரி படிச்சுட்டு பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு அந்த டிகிரியை முடிச்சு வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பானுங்க. இப்ப இவனுங்க 3 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த அஷீர் மட்டும் பாஸ் ஆகல. அதனால இவங்க 3 பேத்துக்கிட்டையும் நம்ம வேணா அடுத்த வருஷம் நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் யூகே போலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவனுங்க 3 பேரும் அதெல்லாம் முடியாது, நாங்க ஃபர்ஸ்ட் யூகே போறோம், நீ எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த வருஷம் வா அப்படிங்கிறானுங்க. ஆலன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்ல, அங்க பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு டெய்லி நல்லா 18 மணி நேரம் படிப்பேன்பா, என்ன யூகேல இருக்க காலேஜ்ல சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நீ ஒழுங்கா இங்கே நல்லா படிச்சிருந்தனா நல்ல மார்க் வாங்கியிருப்ப, இதுல யூகேக்கு போய் 18 மணி நேரம் படிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உன்னை யூகேல அனுப்பிச்சிட்டு படிக்க வைக்கிற அளவுக்கு காசு இல்ல அப்படின்ட்டு போறாரு. இந்த அஜின் இருக்கான்ல இவனும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் அப்ராட் போய் படிக்கணும்பா, நான் தான் பாஸ் ஆயிட்டேன்ல, யூகேக்கு போய் அங்க அப்ராட்ல போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அங்க படிச்சுட்டே நான் பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு நல்லா சம்பாதிப்பேன்பா அப்படிங்கிறான். ஓ நீ அப்ராடுக்கு போய் வேலை பார்த்து படிக்க போறியா, நல்ல முடிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜினோட அண்ணன் சஜின் இருக்கான்ல அவனுக்கு போன் பண்ணி, துபாயில நீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கல, அங்கே உன்னோட தம்பிக்கு ஒரு வேலை கேட்டுவை, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இந்த அர்ஜுனுக்கு ஷாக்கா இருக்குது. இவனோட அப்பாவும் அதுவும் அப்ராட் தான்டா அப்படிங்கிறாரு. இவனோட அண்ணன் சஜினும், நீ எதுக்கு இங்க வர, அங்கே இருந்து படிச்சு வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு மெசேஜ் பண்ணிருப்பான். இத பாக்குற அர்ஜுனும் இவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜுக்கு கூட எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டான். இப்ப இந்த அர்ஜுனுக்கும் பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து இவனோட அப்பா இந்த அர்ஜுனையும் துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. அங்க போனா இந்த அர்ஜுன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல தான் வேலை பார்க்க போறான். ஏற்கனவே இவனோட அண்ணா அங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும், அங்கதான் தங்கி இருப்பான். அதனால இவனோட தம்பியை கூட்டிட்டு அவன் ஹாஸ்டல் ரூமுக்கு தான் வரான். இப்போ இந்த ஆலனை காமிப்பாங்க. இந்த ஆலனுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டிய ஊர்ல இருந்து போன் பண்ணி இந்த ஆலன் வர வச்சிருப்பான். ஏன்னா அந்த பாட்டி காது கழுத்து கையின்னு எல்லாத்திலயுமே தங்கம் தான் போட்டிருப்பாங்க. அதனால இந்த ஆலன் அவனோட பாட்டியை ஊருக்கு வர வச்சு அந்த பாட்டி கிட்ட நல்லா பாசமா பேசி அந்த பாட்டியோட நகையெல்லாம் வாங்கி அந்த நகையெல்லாம் அடகு வச்சு யூகேக்கு போக காசு ரெடி பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் இந்த வினுவும் அவனோட அப்பா கிட்ட யூகேக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இவனோட அப்பா இவரோட அண்ணனோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த வினுவோட அப்பாவும் அவரோட அண்ணாவும் பேசிய பல வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குள்ளயும் சொத்து பிரச்சனை வந்து சண்டை போட்டு பேசாம விட்டுட்டாங்க. இப்ப இந்த வினுவோட அப்பா வினுக்காக மறுபடியும் அவரோட அண்ணனை பார்க்க வந்து, எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க தான் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான பணத்தையாவது இப்ப கொடுங்க, என்னோட பையன் யூகேக்கு போய் படிக்கணும், நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை அப்பவே கொடுத்திருந்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்த
என்னோட ஒய்ஃபையாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நல்லா செலவு பண்ணி பார்த்து என்னோட ஒய்ஃபையாவது காப்பாத்திருப்பேன். இந்த நேரத்துக்கு என்னோட ஒய்ஃபும் உயிரோட இருந்திருப்பா. நீங்க அப்பதான் என்ன ஏமாத்தி என் கூட சண்டை போட்டு எனக்கு சேர வேண்டிய சொத்தை தராமலே ஏமாத்திட்டீங்க. இப்பயாச்சும் தாங்க, என்னோட பையன் யூகேக்கு போய் படிக்க போறான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்குதான் இவரோட அண்ணனும், என்னது பணமா? சொத்து பிரச்சனையில என்கிட்ட நீ பேசாம போய் 17 வருஷம் ஆகுது, இப்ப வந்து பணம் கேக்குற அப்படிங்கிறாரு. நீங்க தானே சண்டை போட்டு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் பேசல அப்படின்னு வினுவோட அப்பாவும் சொல்றாரு. இவனெல்லாம் நம்பி எப்படி நான் பணம் தருது? இவன் ஏற்கனவே ஊருக்குள்ள குடிச்சிட்டு ட்ரக்ஸ் எடுத்துட்டு அப்படிதான் சுத்திட்டு இருக்கான். இவன்லாம் யூகே மட்டும் போய் நல்லா படிச்சு வாழ்க்கையில உருப்பிட்டுருவானா? அங்கேயும் போய் இதே வேலை தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவரோட அண்ணாவும் சொல்ல, இதை கேட்ட வினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை கேட்ட வினுவோட அப்பாவும் கோவப்பட்டு, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்னோட பையனை பத்தி எதுவும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அவனை எப்படி யூகேக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு வீட்டை வித்தாவது என்னோட பையனை யூகேக்கு அனுப்புவேன் அப்படின்னு இந்த வினுவோட அப்பாவும் சொல்லி அவரோட பையனுக்காக அவரோட வீட்டையே வித்து இப்ப வினுவை யூகேக்கு அனுப்புறதுக்காக பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப ஆலனும் வினுவும் யூகேக்கு போக போறாங்க. பாஸ்போர்ட், விசா எல்லாமே கிடைச்சிருச்சு. அங்க ஒரு காலேஜ்ல அட்மிஷனும் வாங்கிட்டானுங்க. ஒரே காலேஜ்ல வேற வேற காலேஜ் தான். இப்ப அதுக்காக யூகே போறதுக்காக ஏர்போர்ட் வந்திருப்பானுங்க. இப்ப இவங்க யூகே போறதுக்கு பிளைட்ல ஏறக்கான டைம் வந்துருச்சு. இந்த வினுவோட அப்பா இருக்கார்ல, அவரோட பையனை கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் அவரோட பையனை எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுகிறாரு. வினுவா அவனோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறான். இந்த அஷீரும் வேற இப்படி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போறத நினைச்சு அழுகிறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த யூகேக்கு போறதுக்கு பிளைட்டும் ஏறிட்டாங்க. யூகேவும் வந்துட்டாங்க. வேற வேற காலேஜ் தானே சேர்ந்திருப்பாங்க, அதனால வேற வேற ஹாஸ்டல் தான் தங்கறதுக்கும் சேர்ந்திருப்பாங்க. அதனால யூகே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் யூகே போய் எப்படிதான் இங்கிலீஷ் பேச போறோம் அப்படிலாம் டவுட் இருந்திருக்கும். ஆனா யூகே போனா எல்லாருமே ஃபாரினர்ஸா தானே இருப்பாங்க, அதனால அவங்க கூட பேச பேச இங்கிலீஷ்லாம் நல்லா பேச வந்துரும் அப்படின்னு நினைப்பானுங்க. ஆனா அந்த காலேஜுக்கு போனக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த காலேஜ்ல இவங்க கிளாஸ்ல படிக்கிற எல்லாருமே இந்த மாதிரி கேரளால இருந்து வந்த மலையாளம் பேசுறவங்க தான். அவங்களும் இவனுங்கள மாதிரியே யூகேல போய் நல்லா பெரிய காலேஜ்ல படிக்க போறோம் அப்படின்னு இந்த காலேஜ் வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த காலேஜும் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இல்ல. காலேஜ் ரொம்ப சின்னதா ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. அங்க கூட படிக்கிறவங்களும் மலையாளம் பேசுறவங்க அப்படிங்கறனால இவனுங்களால கம்யூனிகேஷனும் டெவலப் பண்ண முடியல. சரி, அந்த ஊருக்கு போய் பார்ட் டைம் ஆகுது ஏதாவது வேலை வாங்கி அங்க இவங்க சாப்பிடறதுக்கு தங்கறதுக்கெல்லாம் காசு ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே போயிருப்பானுங்க. ஆனா அங்க போனா இவனுங்களுக்கு பார்ட் டைம்ல எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டுது. இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கடைக்கா மாத்தி மாத்தி போயிட்டு ஏதாவது வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதே இன்னொரு பக்கம் அந்த அஜின் இருக்கான்ல, இவனும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செஞ்சிட்டு இருப்பான். பில்டிங் கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து கொடுக்கறது, அங்க சிமெண்ட் எல்லாம் கொட்டி கலவை போடுறது, இந்த மாதிரி கொத்தனார் பாக்குற எல்லா வேலையுமே இவனுக்கு அந்த துபாய் வேலையில கொடுக்குறாங்க. சொல்ல போனா இந்த அஜினோட அண்ணன் சஜினுமே அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த அஜினால இந்த வெயிலெல்லாம் தாங்கவே முடியல. அங்க வேலை செய்யறது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அஷிரை காமிப்பாங்க. இவன் 12th ஃபெயில் ஆயிட்டான்ல, அதனால ஒரு டியூஷன் சென்டர் இருக்கும், அங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருப்பான். எதுக்காகனா அடுத்த வருஷம் வந்து 12th பாஸ் ஆகி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே யூகேக்கு போய் அங்க இருக்க காலேஜ்ல சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கறக்காக இவன் டியூஷன் சென்டர்லாம் சேர்ந்து படிக்கிறான். அப்பதான் அந்த டியூஷனுக்கு இந்த அஷிர் ஒரு பொண்ணு பின்னாடி லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான்ல, அந்த பொண்ணு இந்த டியூஷனுக்கு வராங்க. ஆனா அந்த பொண்ணு இங்க படிக்கலாம் வரல, இந்த டியூஷன்ல சின்ன பசங்களுக்கும் சொல்லி தராங்க. அந்த சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு டீச்சரா தான் வந்திருப்பாங்க. இத அஷிரும் பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பொண்ணு கிட்ட போய் மறுபடியும் பேசுறான். நீ நல்லா படிச்சு 12th நல்ல மார்க் எடுத்தாதான் உன்னை திருப்பி லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இத கேட்ட இவனும் நல்லா படிச்சு 12th நல்ல மார்க் வாங்குற அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த அஷீர் அந்த டியூஷன் சென்டர்ல படிச்சுட்டு இருப்பான். அதே சமயத்துல கேட்டரிங்ல பரிமாறலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துருவான். அவனும் கல்யாணம், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் போய் சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணி அது மூலமா காசு கொஞ்சம் சம்பாதிச்சு அதை வச்சு இந்த டியூஷன்ல படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வினுக்கும் ஆலனுக்கும் வேலை கிடைக்காம இருந்திருக்குல்ல, அந்த வினு பாத்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு குதிரை எல்லாம் பாத்துப்பாங்கல்ல, ஒரு குதிரை கொட்டகை மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க குதிரை எல்லாம் பாத்துக்கிற வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையை இவன் செஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆலனுக்கு ஒரு வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க. ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த தாத்தாவும் பாட்டியும் நல்லா பணக்காரங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் பார்ட் டைமா பாத்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டிருப்பாங்க. அந்த வேலைக்கு இந்த ஆலன் போறான். அங்க போயிட்டு அந்த தாத்தா பாட்டிய பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்றது, அங்க இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது, அந்த வீட்டை பராமரிச்சுட்டு அந்த தாத்தா பாட்டியும் பாத்துக்கிறதா இவனோட வேலையே. அப்பதான் அந்த வீட்டுல இருக்க பாட்டி அந்த வீட்டோட பைப்பை உடைச்சு விட்டுருவாங்க. இத பாக்குற அந்த வீட்டுல இருக்க தாத்தாவும், நீ தான் அந்த பைப்பை உடைச்சியாடா அப்படிங்கிற மாதிரி ஆலனை திட்டுறாரு. தாத்தா, நான் அந்த பைப்பை உடைக்கல, பாட்டி தான் உடைச்சாங்க, இருங்க நான் பிளம்பருக்கு போன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல இருக்க ஒரு பிளம்பருக்கு போன் பண்றான். அந்த பிளம்பரே பார்க்க ஆளு கொஞ்சம் தினுசா இருக்காரு. பாக்குறதுக்கு நல்லா மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நல்ல ஃபெமிலியர் ஃபேஸா ஒரு பெரிய
பெரிய ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி பார்க்க தெரியறாரு. இத பாக்குற ஆலனுக்கும் இவர் எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த வீட்ல உடைஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணி கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா திடீர்னு இந்த வீட்ல கரண்ட் போயிருது. ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு போல. இப்ப இந்த ஆலன் எலக்ட்ரீஷியனுக்கு போன் பண்றான். இப்ப மறுபடியும் அதே மொட்டை அடிச்சவர் தான் எலக்ட்ரீஷியனா வராரு. இத பாக்குற ஆலனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவனோட காலேஜ் கிட்ட நடந்து போவான். அங்க பார்த்தா அங்க இருக்க தோட்டத்தெல்லாம் பராமரிக்கிற ஒருத்தரா Dress போட்டுட்டு இந்த மொட்டை அடிச்சவரே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஆலன் காலேஜுக்கு போனா காலேஜ்குள்ள இருந்து ப்ரொஃபசர் மாதிரி அந்த மொட்டை அடிச்சவரு வெளில வராரு. அவர்கிட்டயும் நீங்க யாரு, எல்லா இடத்துலயும் இருக்கீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரும் மலையாளத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணா உங்களுக்கு மலையாளம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த அஷீரும் ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்க கேட்டரிங்ல சர்வ் பண்றதுக்காக போயிருப்பான். அங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு அப்பளம் வைக்கிறதா வேலை. ஒவ்வொருத்தங்களுக்கா அப்பளம் வச்சிட்டு இருப்பான். அப்பதான் ஒருத்தன் என்ன ஒரே ஒரு அப்பளம் தான் வைக்கிற அப்படின்னு கேக்குறான். இவன் வேற யாரும் இல்ல, இவனுங்க எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது இவனுங்க கூட தியேட்டர்ல பின்னாடி லைன்ல நின்னுட்டு இருக்கவங்க சண்டை போட்டுருப்பானுங்கல்ல. வேணும்னே இந்த அஷீர் கிட்ட என்ன ஒரே ஒரு அப்பளம் தான் வைக்கிற, 2 அப்பளம் வைடா அப்படின்னு சொல்றானுங்க. இத கேட்ட அஷீரும் கல்யாணத்துல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அப்பளம் தான், என்னால ரூல்ஸ் எல்லாம் மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அப்பளம் வச்சுட்டு போயிருவான். ஆனா இவனுக்கு எகுத்தாப்லயே இந்த அஷீர் காதலிச்சிட்டு இருப்பான்ல அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனேயும் இந்த அஷீர் அந்த பொண்ணுக்கு போயிட்டு நிறைய அப்பளம் சாப்பிட்றதுக்கு வைக்கிறான். உனக்கு தான் அப்பளம் பிடிக்கல, நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்பளமா வச்சிட்டு இருப்பான். இது அந்த எகுத்தாப்ல இன்னொரு அப்பளம் வேணும் அப்படின்னு கேட்டவனும் பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்பளம் மட்டும் வேணும் கேட்டவன் கிடையாது. இந்த அஷீர் இந்த பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கான்ல, இந்த பொண்ணோட அண்ணனே அவன் தான். அவனும் இந்த பொண்ணு கிட்ட என்ன இவன்லாம் அவன் கூட பேசுறான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்பதான் அஷீருக்கு தெரிய வருது இவன் அந்த பொண்ணோட அண்ணன் அப்படின்னு. இப்ப அவனுக்கு போயிட்டு இந்தாங்க உங்களுக்கு எவ்வளவு அப்பளம் வேணாலும் சாப்பிடுங்க, இன்னும் 2 அப்பளம் கூட வைக்கவா அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்பளம் அவனோட அண்ணனுக்கு வைக்கிறான். ஆனா அவனோட அண்ணன் இத பார்த்துட்டு இந்த அஷீரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட அண்ணன் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த அஷீரை போட்டு இப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த அஷீர் அவனுங்க எல்லாத்தையும் ஒரே ஆளா அடிச்சிட்டான் போல. இவன் காதலிக்கிற பொண்ணும் இருந்தாலும் என்னோட அண்ணனுங்களை நீ அடிச்சிருக்க கூடாது, எதுக்கு நீ என்னோட அண்ணன் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணும் கேட்டு இவன் கூட அந்த பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்ப அஷீருக்கு வினு போன் பண்றான். வினுவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சாமா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. உடனே அப்பாக்கு என்னாச்சுன்னு மட்டும் போய் பாடுறா அப்படின்னு வினு சொல்றான். இத கேட்ட அஷீரும் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க அப்படியே அவனோட பைக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க ஹாஸ்பிட்டல்ல வினுவோட அப்பாவை ஐசியூல வச்சிருக்காங்க. ஏன்னா வினுவோட அப்பாக்கு லங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சாமா. அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு, அவரை காப்பாத்துறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க வினுவோட அப்பாக்கு தெரிஞ்ச சில பேர் அங்க இருக்காங்க. அவங்க தான் இதெல்லாம் அஷீர் கிட்ட சொல்லுவாங்க. இத கேட்ட அஷீருக்கு ஷாக்கா இருக்குது. வினுவை போன் பண்ணிட்டு அப்பாக்கு என்னாச்சுரா, எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறான். இந்த அஷீர் உண்மையை சொல்லாம போய் தான் சொல்லுவான். இங்க வந்து பார்த்தேன், அப்பாக்கு ஒண்ணு இல்லடா, நல்லா தான் இருக்காரு, டாக்டர் வந்து அப்பாவை செக் பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அஷீர் வினு கிட்ட சொல்வான். வினுவும் சரி அப்பா கிட்ட போன் கொடு அப்படின்னு கேக்குறான். இல்லடா அத டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் வேணா நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்பதான் உடனே இந்த ஆலன் இருக்கான்ல, அவனோட வீட்டுல இருந்து ஆலனோட தங்கச்சி இந்த அஷீருக்கு போன் பண்ணிட்டு அண்ணா உடனே வீட்டுக்கு வாங்க, அப்பா கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் கூப்பிடுறா. இத கேட்ட அஷீரும் உடனே ஆலனோட வீட்டுக்கு போறதுக்காக பைக்ல போயிட்டு இருப்பான். அப்ப அஷீரோட தம்பி போன் பண்றான். அவனும் ரொம்ப பதட்டமா எனக்கு உடனே உன்னோட பைக் வேணும், பைக் கொடு அப்படின்னு கேக்குறான். என்னால இப்பெல்லாம் பைக் தர முடியாது, ஒழுங்கா போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஆலனோட வீட்டுக்கு அஷீரும் வரான். ஆலனோட அப்பாக்கு நல்லா பலமா ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கும். இத பாக்குற அஷீரும் வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு ஆலனோட அப்பாவும் இல்ல சின்ன அடிதான் சரியாயிரும் அப்படிங்கிறாரு. அப்பதான் ஆலனோட அப்பா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் இந்த அஷீரை கூட்டிட்டு போயிட்டு அஷீர் நீ நினைக்கிற மாதிரி ஆலனோட அப்பா தெரியாமலாம் கீழே விழுந்து அவருக்கு இப்படி அடிபடல, உன்னோட தம்பி இருக்கான்ல அவன் தான் ஆலனோட அப்பாவை தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அஷீருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இவனோட தம்பியும் வேற பைக் வேணும் அப்படின்னு அர்ஜென்டா கேட்டிருப்பான்ல, அது அஷீருக்கு ஞாபகம் வருது. அந்த பைக்கோட டேங்க் கவரை திறந்து பாக்குறான். அந்த டேங்க் கவருக்குள்ள நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. இத பார்க்கும்போது தான் அஷீருக்கே புரியுது இவனோட தம்பி நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஆலனோட அப்பா பார்த்திருக்காரு, அதனாலதான் அவரை தள்ளி விட்டுருக்கான். இதெல்லாம் அஷீருக்கு தெரிய வந்து இப்ப வீட்டுக்கு போயிட்டு அவனோட தம்பியை போட்டு அடி அடி நடிக்கிறான். என்னடா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி கிடைச்சிச்சு, இதை நீ எப்பத்துல இருந்து எடுக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவனோட தம்பியும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், நீயே எப்படிப்பட்டவன் தானே, நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்லாம் கேக்குறான். இதை கேட்ட அஷீரும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணனாலதான் சொல்றேன், இதெல்லாம் யூஸ் பண்ணேன்னா உன்னோட மூளை இருக்குல்ல மழுங்கி போயிரும், உனக்கே நீ என்ன பண்றேன்னு சுத்தமா தெரியாம போயிரும், அதுக்கு அடிக்ட் ஆயிருவ, நீ வாழ்க்கையில முன்னேற வேண்டிய வயசுல
உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிப்படா, சொன்னா கேளு, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அஷீரோட வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இப்படி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அஷீரை வெளில கூட்டிட்டு போயிட்டு இது யாரோட பைக் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியில நிக்கிற அஷீரோட பைக்கை பார்த்து போலீஸ் கேக்குறாங்க. அஷீரும் என்னோட பைக் தான் அப்படின்னு சொல்றான். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்றது அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு அஷீர் அவனோட தம்பிய போலீஸ் கிட்ட சொல்லாம நான் தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றான். இத கேட்ட போலீஸும் இந்த அஷீரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இதெல்லாம் பாக்குற அஷீரோட தம்பிய சோகமாயிருவான். நம்ம பண்ண தப்புக்கு தான் நம்ம அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சோகமாயிருவான். காலையில ஆலனோட அப்பா இருக்கார்ல, அவரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வக்கீல வச்சு இந்த அஷீரை பெயில் எடுத்து கூட்டிட்டு போறாரு. அப்பதான் இந்த அஷீருக்கு போன் வருது. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருந்து டாக்டரே காப்பாத்த முடியாம வினுவோட அப்பாவும் இப்ப இறந்து போயிட்டாரு. இத கேட்ட அஷீரால தாங்கவே முடியல. அப்படியே பயங்கரமா அழுகுறான். வினுக்கு போன் பண்ணி இத பத்தி சொல்றான். வினுவும் நேத்து தானடா அப்பா நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன், ஏன்டா போய் சொன்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்பா நேத்து சீரியஸா தான் இருந்தாரு, ஆனா அவருக்கு ஒன்னும் ஆகாது, சரியாயிருவாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வினு அவனோட அப்பா இறந்து போனதை நினைச்சு அப்படியே கதறி கதறி அழுகிறான். போன வாங்கி இந்த ஆலனோட அப்பாவும் வினு கிட்ட பேசுறாரு. நீ எப்போ ஊருக்கு வர, உன்னோட அப்பாக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் கடைசியா வரும்போது என்னோட அப்பாவை சிரிச்ச முகத்துல தான் பார்த்தேன். நான் என்னோட அப்பாவோட முகத்தை கடைசியா அப்படி பார்த்ததாவே இருக்கட்டும், என்னோட அப்பாவை என்னால இப்படி பார்க்க முடியாது, என்னால இறுதி சடங்கு பண்றதுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அழுகிறான். அப்பதான் இது எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த வினுவோட அப்பாக்கு ஒரு அண்ணன் இருப்பார்ல, அதான் சொத்து பிரச்சனையில சண்டெல்லாம் போட்டுட்டு அவரு தம்பிக்கிட்டே பேசாம இருந்திருப்பார்ல, அந்த வினுவோட அப்பாவோட அண்ணன் அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. சரி வினு வரலன்னா பரவாயில்ல, அதான் இந்த வினுவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இந்த பையனை என்னோட தம்பிக்கு அடக்கம் பண்ண சொல்லுங்க, பெத்த பையன் மாதிரி அவன் இறந்ததுக்கு இப்படி அழுகிறான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அஷீர் இன்னும் அழுகிறான். இந்த வினுவோட அப்பாவோட அண்ணாவும் உனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு அஷீர் சொல்றான். அந்த தம்பி கிட்ட சண்டை போட்டு பேசாமலாம் இருக்காத, நானும் என்னோட தம்பி கிட்ட அப்படிதான் சின்ன வயசுல எதுக்கோ சண்டை போட்டோம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அவன் கூட சின்ன வயசுல சண்டை போட்டுட்டே இருந்தேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சின்ன சின்ன விஷயத்துல இருந்து சொத்து பத்து பணம்னு அதுக்காக சண்டை போடுற நிலைமை மாறிச்சு. அந்த சொத்துக்காக சண்டை போட்டு என்னோட தம்பி கிட்ட நான் 17 வருஷம் பேசாம இருந்தேன். என்னைக்காவது உட்காந்து பொறுமையா அவன் கிட்ட பேசியிருந்தா இத்தனை வருஷம் அவன் கிட்ட நான் பேசாம இருந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல. ஆனா நான் அதை பண்ணவே இல்ல. இப்ப நினைச்சு அதை வருத்தப்படுறேன். உன்னோட தம்பி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட சண்டை போடாத, ஏன்னா திருப்பி அவங்க கிட்ட பேசுற வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வினுவோட அப்பாவோட அண்ணனும் அழுகிறாரு. இந்த அஷீரும் வினுவோட அப்பாக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்றான். இன்னொரு பக்கம் வினுவும் அவங்க அப்பாக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அவன் வேலை பார்க்கிற அந்த இடத்துல கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். இத பாக்குற இவனோட ஓனரும் வந்து வினுக்கு ஆறுதல்லாம் சொல்றாரு. இப்படி இந்த வினு அழுது அவனுக்கு காய்ச்சலே வந்துருது. ஃபீவருக்கு போடுற டேப்லெட் கூட அவன் கிட்ட இல்ல. ஆலனுக்கு போன் பண்ணி ஏதாவது டேப்லெட் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆலனும் இருடா நான் இங்க டேப்லெட் இருக்கான்னு பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற ரூம்ல அவன் கூட தங்கி இருக்கவங்க கிட்ட டேப்லெட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். எல்லாரும் ஃபீவருக்கு போடுற டேப்லெட் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பதான் ஆலனோட அம்மா போன் பண்றாங்க. ஆலனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினால ஆலனோட தங்கச்சிக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் மூலமா வேற ஒரு நல்ல ஸ்கூல்ல ஆலனோட தங்கச்சி படிக்கலாமாமா. இத பத்தி ஆலனோட அம்மாவும் ஆலன் கிட்ட சொல்லிட்டு உன்னோட அப்பா தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பணம் கட்டணும், அப்பதான் உன்னோட தங்கச்சி நல்ல ஸ்கூல்ல போய் படிக்க முடியும், உன்னோட அப்பா காசு கட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீ தான் இத பத்தி உன்னோட அப்பா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆலன் கிட்ட சொல்றாங்க. ஆலனும் நாளா இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். ஆலனோட தங்கச்சி தியேட்டருக்கு போய் அந்த பிரச்சனை ஆனதுல இருந்து ஆலன் அவனோட தங்கச்சி கிட்ட பேசுறதே விட்டுருவான். இப்ப கூட அவனோட தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவனோட அப்பா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இத கேட்ட ஆலனோட தங்கச்சிக்கும் ரொம்ப சோகமா இருக்குது. இந்த வினுவும் காய்ச்சல் ரொம்ப தாங்க முடியாம அந்த ஊர்ல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் இருக்காங்களா, டாக்டர் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அங்க இருக்க நர்ஸும் இப்ப டாக்டர் வரல, டாக்டர் வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க வெளியில வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட வினுவும் வெளியில அப்படியே குளிர்ல ஒரு போர்வையை போத்திட்டு ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில போய் உட்காந்துருப்பான். ஆலனை போன் பண்ணிட்டு எனக்கு மாத்திரை கிடைக்கலடா, நான் வெளியில மெடிக்கல்ல கிடைக்குதான்னு பாக்குறேன், நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்டா, இப்ப டாக்டர் பார்க்க முடியல, டாக்டரை பாக்குறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்துல ஏதாவது மெடிக்கல்ல தேடி கண்டுபிடிச்சு உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அங்கேயே உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத கேட்ட வினுவும் சரிங்கிறான். இந்த ஆலனும் எங்கெங்கயோ போய் பாக்குறான். எல்லா மெடிக்கலும் நைட் டைம்ங்கறனால பூட்டி வச்சிருப்பாங்க. இவனுக்கு எங்கேயுமே மெடிசன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப
அப்பதான் இவனுக்கு அந்த மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவரு கூட இவன் நல்லா பேசி பழகி இருப்பான். அதனால அவருக்கு போன் பண்ணிட்டு, அண்ணா என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஃபீவர்னா, ஏதாவது ஃபீவருக்கு போடுற மெடிசன் உங்க கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட அவரும், என் கிட்ட இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, இந்த ஆலன் எங்க இருக்கானோ அங்கே கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இன்னொரு பக்கம் அஷீரை காமிப்பாங்க. அஷீரோட மாமா வீட்டுக்கு வந்து அஷீரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி கேஸ்ல சிக்கின, மறுபடியும் சிக்கி இருக்க, இதுல உனக்கு யூகே போய் படிக்கணும்னு ஆசை வேற அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அஷீரோட மாமா அஷீரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அஷீரோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, இப்படிப்பட்ட ஒருத்தனை சின்ன வயசுல இருந்து நானே பாத்துக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அஷீரோட மாமாவும் சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்ட அஷீரோட தம்பிக்கு கோவம் வந்துரும். நான் தான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணேன், அண்ணா எதுவும் பண்ணல, நான் போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு அவன் தான் வேணும்னே பழி எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா, அவன் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அஷீரோட தம்பியும் சொல்றான். இருந்தாலும் இந்த மாமா இருக்கார்ல, இப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த அஷீரை பார்த்து தான் பயங்கரமா திட்டுவாரு. உன்னை பார்த்து தான் உன்னோட தம்பியும் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு திட்டுவாரு. இதை கேட்ட இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து இந்த அஷீரோட தம்பி அவனோட மாமாவை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவான். இதை கேட்ட இவங்களோட மாமாவும் கோவம் வந்து, சின்ன வயசுல இருந்து உங்க ரெண்டு பேத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னைய எகுத்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நீங்க சின்ன வயசுல இருந்து அப்பப்ப வீட்டுக்கு வந்து சும்மா தானே பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பாவது பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை கேட்ட அவனோட மாமாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனோட மாமாவும் கோவப்பட்டு, நீ இந்த அளவுக்கு பேசுறியா, இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்து உங்க யாரையும் பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மாமாவும் வீட்ல இருந்து போறாரு. இந்த அஷீரா அவனோட தம்பி கிட்ட, எதுக்காகடா இப்படி மாமா கிட்ட பேசுன அப்படின்னு கேக்குறான். இல்ல, எனக்கு நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரியும், எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு, இப்ப நான் சொல்லிட்டல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, உன்னை வேற மாமா ஓவரா திட்டினாரு, அதனாலதான் நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் இப்ப கெட்ட பேரு தானே, ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில இந்த கெட்ட பேரோட நான் இருந்தேன், இப்போ உன்னையும் சேர்த்து நம்ம ரெண்டு பேத்தையும் தான் தப்பா பேசுவாங்க, இந்த ஊர்ல இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க, நம்ம தான் நிறுத்த வைக்கணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில வரப்போற 4-5 வருஷம் இருக்கிறதுலே முக்கியமான வருஷம். இந்த 4-5 வருஷத்துல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், அப்பதான் இந்த கெட்ட பேரெல்லாம் நம்மளை விட்டு போகும், இது உனக்கு பொருந்தும் எனக்கும் பொருந்தும் அப்படின்னு அஷீர் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அஷீருக்கு பின்னாடி இவன் ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருப்பான்ல, அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த அர்ஜுனும் சஜினும் துபாயில அவ்வளவு வெயில்ல ரெண்டு பேரும் நின்னுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அர்ஜுனு வேற, நீ வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்ச அந்த மெசேஜை பார்த்து கோவம் வந்துதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன், எதுக்கு துபாய்க்கு வர, அங்கே இருந்து ஒழுங்கா படிக்க வேண்டியதானே, இங்க வந்து என்ன பண்ண போற அப்படின்னு நீ ரொம்ப திமிரா மெசேஜ் பண்ணனாலதான் அதை பார்த்துட்டு வேணும்னே இந்த துபாய்க்கு நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அர்ஜுன் சொல்றான். அதுக்கு இவனோட அண்ணன் சஜினும், நீ எதுக்கு அந்த மெசேஜ கோவமா படிச்ச, வேற மாதிரி படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். வேற மாதிரினா வேற எப்படி அப்படின்னு இந்த அர்ஜுன் கேட்க, இந்த சஜினும் சோகமாயிட்டு அழுகிற மாதிரி, எதுக்குடா துபாய்க்கு வர, அங்கே இருந்து படிச்சு வேலைக்கு போலாம்ல, இங்க துபாய்க்கு வந்து நீ என்ன பண்ண போற, இங்க அடிக்கிற வெயில்ல நீ என்ன பண்ணுவ, நானே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏற்கனவே என்னோட வாழ்க்கைய இப்படி துபாயில போய் வேலை பாரு அப்படின்னு என்னோட வாழ்க்கைய அப்பா கெடுத்துட்டாரு, அடுத்து உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக அவரு பேசுறாரு, அப்படி நீ படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனும் இப்படி யோசிக்கிறான். நம்ம அப்பா நமக்கு என்னவோ நல்ல ஃபியூச்சரை உருவாக்கி கொடுத்துட்ட மாதிரி அவர் ஊர்ல சந்தோஷமா இருக்காரு, ஆனா இது அப்படி கிடையாது, நம்ம இங்க வந்து வெயில கஷ்டப்பட்டு இந்த பில்டிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அவர் ஊர்ல ஃபுல்லா கடன் வாங்கிட்டு நம்மள அடுத்து காலேஜ் கூட படிக்க வைக்காம இப்படி துபாய்க்கு அனுப்பிச்சு விட்டு நம்மள இங்க வேலை வாங்கி அவரோட கடனை நம்ம இங்க வேலை செஞ்சு அடைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அங்க நல்லா ஜாலியா வீட்டுல ஃபேனை போட்டு உக்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு டிவி தான் பார்த்துட்டு இருப்பாரு, நம்ம இங்க வந்து வேலை செஞ்சு அவரு வாங்கி வச்ச கடன் எல்லாம் அடைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு என்னவோ நமக்கு நல்லது பண்ண மாதிரி நினைப்பு, ஊர்ல நம்ம அம்மா காய்கறி வித்து சீட்டு போட்டு அப்படிதான் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவர் என்னவோ நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்படி துபாய்க்கு வேலைக்கு அனுப்பிச்ச மாதிரி அவர் வீட்டுல உட்காந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி இல்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ ஊர்ல இருந்தே படிச்சு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு, நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஊருக்கு வந்துட்ட அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சஜினும், அப்ப நம்ம ரெண்டு பேரும் திருப்பி ஊருக்கே போயிடலாம், அங்க போய் படிக்கலாம் அப்படிங்கிறான். ஊருக்கு போய் நம்ம காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு யார் காசு தருவா, யாரும் காசுலாம் தரமாட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் இங்க இருந்து வேலை செய்யறேன், நீ ஊருக்கு போய் படி அப்படிங்கிறான். டே, நான் தான் இங்க இருந்து வேலை செஞ்சு உன்னை ஊர்ல இருந்து படிக்க வைக்கணும், என்ன நீ அப்படியே மாத்தி சொல்ற, இல்ல உனக்கு ஏற்கனவே ஏஜ் பார் ஆயிட்டு இருக்கு, நீ உன்னோட இந்த வயசை விட்டுட்டேனா உன்னால இதுக்கப்புறம் படிக்க முடியாது, அதான் சொல்றேன், நான் இங்க வேலை செய்யறேன், எனக்கு இன்னும் வயசு இருக்குது, நீ ஊருக்கு போய் படிச்சுட்டு அங்க ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன இங்க இருந்து கூப்பிட்டுரு, நானும் அதுக்கப்புறம் வந்து அங்க படிச்சு ஒரு நல்ல வேலை வாங்கிடுறேன். இதை கேட்ட சச்சினுக்கும் இவன் சொல்றது நல்ல ஐடியா அப்படின்னு புரியுது. இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அழுகெல்லாம் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் யூகேல அந்த மொட்டை அடிச்ச
ஒருத்தவர் இருக்காருல, அவர் ஆலன் கிட்ட வந்து மெடிசன் எல்லாம் குடுக்குறாரு. அண்ணா நீங்க யாருண்ணா, இப்பயாவது சொல்லுங்க, என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்றீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க, உங்களுக்கு எதுக்குண்ணா இவ்வளவு பணம் தேவைப்படுது, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். வேற என்ன பண்றது, இங்க பிறந்துட்டோம்ல, பொழைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு அந்த மெடிசனுக்கு காசு கூட வாங்காம, நான் உனக்கு அண்ணன் மாதிரி, என்ன ஹெல்ப்னாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை அடிச்சவரு அங்கிருந்து போறாரு. இப்படி அவரு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொன்னதை கேட்ட ஆலனே அப்படியே எமோஷனல் ஆயிருவான். இப்ப அவனோட தங்கச்சிக்கு போன் பண்ணி பேசுறான். உனக்கு ஊர்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னு அம்மா சொன்னாங்க, நீ அந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டு படிக்க போ அப்படின்னு ஆலன் சொல்றான். அண்ணா எனக்கு என்னதான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காசு வேணும், அப்பதான் அந்த ஸ்கூல்ல போய் நான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட ஆலனும், அதான் நான் இருக்கல, எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லு, நான் கொடுக்குறேன், நான் உனக்கு செய்யாம வேற யார் செய்வா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஆலனோட தங்கச்சியும் அப்படியே அழுகுறாங்க. இந்த ஆலனும் அழுகுறான். இன்னொரு பக்கம் அந்த வினு இருக்கார்ல, அவரு ஃபீவர்ல குளிர் தாங்க முடியாம அப்படியே அந்த பெஞ்சிலேயே படுத்துருவாரு. அப்பதான் அவரோட பெஞ்சுக்கு எகுத்தாப்புல ஒரு அப்பாவும் பையனும் உட்காந்துருப்பாங்க. இத பார்க்கும்போது வினுக்கு அவரோட அப்பா தான் ஞாபகம் வராரு. சின்ன வயசுல தீபாவளி அப்போ வினுக்காக அவரோட அப்பா பட்டாசு வெடிக்க போயிருப்பாரு. அந்த பட்டாசை பத்த வச்சுட்டு பட்டாசு வெடிச்சிருமோங்கிற பயத்துல ஓடி இருப்பாரு. அப்ப அவரு கீழே விழுந்திருப்பாரு. அதை பார்த்து அந்த ஏரியால இருக்க சின்ன பசங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த வினு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இனிமேல் இந்த மாதிரி பட்டாசே வெடிக்க வேணாம்ப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா பார்த்து அழுகுறான். இதெல்லாம் வினுக்கு இப்ப ஞாபகம் வருது. அவனோட அப்பா பத்தி ஒன்னொன்னா நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப வினுவோட அப்பாவே வந்து வினுவை மடியில படுக்க வச்சு வினுக்கிட்ட பேசுற மாதிரிலாம் வினுக்கு தோணுது. அப்படியே வினு அவங்க அப்பா பார்த்துட்டு அப்படியே அழுகுறாரு. இன்னொரு பக்கம் அஷீரும் அவன் காதலிக்கிற பொண்ணு கிட்ட, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத, என்னால இனிமேல் உன்னை காதலிக்க முடியாது, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள செட் ஆகாது, நம்ம விட்டுறலாம். அஷீரும் அந்த பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டே போறான். அஷீருக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் வாழ்க்கையில இப்படி சுத்திட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிட்டு இனிமேல் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கான். வீட்டுக்கு வந்து இப்ப இவனோட தம்பியும் இவனும் ஒன்னா சேர்ந்து 2 மீன் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற இவங்க அம்மாக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன இனிமேல் 2 பேரும் சண்டை போட மாட்டீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இவங்க எடுக்கிற இந்த நல்ல முடிவுகளால நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த வாலாட்டு அப்படிங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்த அஷீரை இவன் காதலிச்ச பொண்ணோட அண்ணனும் அவனோட கேங்கும் சேர்ந்து வந்து அந்த கல்யாணத்துல அப்பளம் வைக்கும் போது அடிக்க வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இவன் ஒன்னும் அத்தனை பேத்தையும் அடிச்சிருக்க மாட்டான். அதுக்கு பதிலா இந்த வாலா படத்தோட பார்ட் 1ல அந்த 4 பேரும் அந்த பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க 4 பேரும் தான் இந்த அஷீரை இப்படி அடிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த அஷீரை அடிக்கிறவனுங்களை அடிச்சிருப்பானுங்க. இது அந்த வாலா பார்ட் 1 பார்ட் 2 2 படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட காமிச்சு இதோட இந்த வாலா 2 படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.